சந்தோஷமா தேவ சமூகத்தை நாம் வரும்போது நம்ம என்ன இருக்கோ அதை கொடுக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது. பட் என்ன இருக்கு, சமயத்தை கொடுப்பதற்கு ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. அதுக்கு பெருசா சொல்றது ஒன்றும் இல்லாண்டவர் அடங்குற வாழ்க்கை, கெட்டு போன இருதயம், தப்பு செஞ்ச வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டு விட்டு கொடுங்க. அல்லேலூயா. நம்ம எங்க போனாலும் நம்மள மக்கள் நியாயம் தீர்ப்பாங்க. நான் தேவ சமூகத்துல அந்த ஆண்டவர் முயற்சி பண்ணுற இடம், நம்ம நியாயம் தீர்க்கிற இடம் கிடையாது. குறையோடு வரும்போது இந்த குறையோடு எரிச்சுக்கொள்கிறார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் வரும், குறைய
நிறைய மாத்துவேன், அந்த நிறைய நீ பாதுகாக்கணும். அல்லேலூயா. பாவத்தில் அடிப்படை அந்த கை காலமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை கல்லெறியும் போது ஆண்டு சொல்றாரு, சரி இவங்கெல்லாம் உன்னை நியாயத்து இருக்கு இல்லையா? இல்ல ஆண்டவர். சரி நானும் உன்னை நியாயத்து இருக்குல்ல, போ. ஆனா இனி பாவம் செய்யாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. சில சமயத்துல we take grace for granted. இந்த கிருபையை வந்து ரொம்ப தாராளமா நம்ம எடுத்துக்குவோம். அல்லேலூயா. சிலர் போ மன்னிக்கிறேன், உலகம் நியாயத்திற்கு இல்லை, பரவாயில்ல, நானும் நியாயத்திருக்க மாட்டேன். ஏன்னா அங்க நியாயத்தில் இருக்கிற அதிகாரம் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் இருந்துச்சு. பாவம் இல்லாத ஒரு கல்லர் தரைன்னு சொல்லும் போது அங்க பாவம் இல்லாமல் இருந்தவர் இயேசு மாத்திரம் தான். அவர் நினைச்சாரு இருக்கலாம், அவர் நியாயத்திருக்கலாம். அவர் சொன்னாரு, சரி போ, நான் உன்னை நியாயத்திருக்கல, ஆனா இனி பாவம் செய்யாது. அல்லேலூயா. குறையோடு ஆண்டு சமத்துக்கு வரும்போது குறையோடு நம்ம ஏற்றுக்கொள்கிறது. தெரிஞ்ச பாடல் தான் பாடலாம், நான் நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். அப்ப குறைவுள்ள வாழ்க்கையை கையில கொடுக்கிறாங்க. சொல்லாம எல்லாருமே முழங்கால் பண்ணிட்டு முடிச்சா முழங்கால் பண்ணிட்டு இருப்பாங்க. அது குறைவுள்ள வாழ்க்கை கெட்டு போயாத இதயத்தோட பாதுகாப்பு. எல்லாரும் வேணால தூக்கி எறிஞ்சாங்கப்பா, ஒதுக்குறாங்க, படிச்சாங்க. தேர மாட்டேன், உருப்பட மாட்டேன், விலக மாட்டேன், இது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உலகம் பேசின வார்த்தைகள் ஆண்டவே, அது மத்தியில் நீர்கள் கொடுத்த நம்பிக்கை மாத்திரம் தான். அந்த நம்பிக்கை வாழ கொண்டு செய்திருக்கிறோம்.
எழுப்பியிருப்பான். காத்து காத்து எங்களை சேர்த்துக் கொள்ள மாட்டோம். ஒப்பு கொடுக்கலாம் எல்லாரும் சமத்துல எங்களை உயர்த்துவோமா? வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிக்கிற நாளுக்காக வாழ்த்துக்கிறோம். ஆண்டவர் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கலாம். புதுசாக யாருமே என்னன்னு நினைக்கல, யாருமே புதுசாக இல்லை. இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் இருக்கா யாருக்காவது? ஓகே, அண்ணகிக்கு அவரோட பேரனுக்கு பிறந்த நாள் இந்த வாரம். வேற யாராவது? சரி, யாராவது ப்ரேயர் பண்ணலாமா? அண்ணா கேட்கவங்க அவங்க பேர் இமான். ஓகே, இமானுக்காக பாமாவை ப்ரேயர் பண்ணுங்க. பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவனுடைய செல்வமையா செலுத்துகிறோம். தாமே அப்பா உங்களை எடுத்துக்கிறீங்க அப்பா பயன்படுத்துவேமா செலுத்துகிற ஆசீர்வதிக்க காத்துக்கொள்ளும் செலுத்துகிறோம். நல்ல தொடர்ந்து நம்முடைய ஊழியர்கள் ஒவ்வொன்றுக்காகவும் ஜபத்திலே நாம் வைக்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை யூத் மீட்டிங், டெய்லி காலையில் கான்கால், தடைப்பட்டிருக்கிற ஊழியர்கள், இந்த நாட்களில் நம்ம செய்ய முடியாத ஊழியர்கள் எல்லாவற்றையும் நம்ம ஜபத்தில் வைத்து நம்ம ஜபம் சீக்கிரமாக எல்லா தடைகளை நீக்கி ஒவ்வொரு ஊழியரும் நல்ல முறையில் நடக்கணும்னு சொல்லி நம்ம ஜபிக்க போகிறோம். சரியா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய பர்சனல் ப்ரேயரில் நம்ம ஜபிக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை சீக்கிரமாய் செய்வாங்க. சரியா? ஒருவேளை நம்ம ஏதாவது காரியத்தில் நம்ம கலந்து கொள்ளாமல் இருந்தோம்னா தயவுசெய்து அதுக்காக நேரத்தை ஒதுக்கி அந்தந்த டைம்ல நம்ம அதில் கலந்து கொண்டோம்னு சொன்னால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும், நம்ம மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது காரணமாய் இருக்கும். அதனால் தயவுசெய்து எல்லா ஊழியர்களும் கலந்து கொள்வோம், அதற்காக ஜபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு சாட்சிகள் இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடி வந்து சொல்லலாம். சாட்சிகள் இருக்கா? பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுங்க. கொஞ்ச நாளாக வந்து எனக்கு தூக்கம் வராமலே இருந்துச்சு. பகல்லையும் தூங்க மாட்டேன், நைட்லையும் தூங்க மாட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்படியே போனால் எப்படின்னு தெரியல ஏசப்பான்னு சொல்லி. ஆனால் சோகமான ஏசப்பா எப்படின்னே தெரியல என்ன இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் போன வாரத்தில் வந்து ரொம்ப சிக்காயிடுச்சு உடம்பு. எவ்வளோ தாக்கு பிடிக்க முடியுமோ அவ்வளோ உடம்பு இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு சிம்டம்ஸாக வந்து செஸ்ட் பெயின் இருந்துச்சு, அதோட முதுகு வலி, நிற்க முடியல, கை கால் வலி, தலைவலி ஒன்றா ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டல் போனால் கவுன்சிலிங் கொடுத்து மாத்திரை கொடுத்தாங்க. அந்த மாத்திரை போட்டு எனக்கு 3 நாளாக தூக்கம் வரவே இல்லை. அப்போ நான் சோமான எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சு, நான் சின்ன வயசுல இப்போ எனக்கு ஞாபகமாக இருந்தது எல்லாத்தையுமே அறிக்கை செஞ்சு ஒப்பு கொடுத்து ஏசப்பாக்கிட்ட நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பவும் தூங்கல நானு. அப்ப கேட்டேன், ஏசப்பா அப்படி என்ன செஞ்சுட்டேன் நானு, எனக்கு தூக்கமே வரல, எப்படியாவது எனக்கு தூக்கத்தை கொடுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு அவ்வளவு போராடி நைட்ல பகலாம் நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். என் கூட சேர்ந்து அண்ணன் அக்கா எல்லாமே ஜெபம் பண்ணுவாங்க. என்னை பார்க்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், மருந்து இல்லாம என்னால ஏசப்பாவை சுகமாக்க முடியும் தானே நான் அப்படின்னு அண்ணன் போய் கேட்பேன், அக்காவை கேட்பேன். சரி நம்ம ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் கீதா வந்து ஒரு நாள் வீட்டுல ஜெபம் பண்ணுச்சு. அப்புறமா கீதர்கிட்டே சொன்னேன், இது போல எனக்கு தூக்கம் வராம இருந்ததுப்பான்னு.
சரிக்கா நம்ம ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ஜெபம் பண்ணாங்க. அப்போ வந்து 3 நாள் அந்த மாத்திரை போட்டு கூட என்னால அப்படி கண்ணை கூட மூட முடியல. ஆனா ஒரு மாதிரி மயக்கமாவே இருந்துச்சு அந்த மாத்திரை. அப்போ ஏசப்பா கிட்ட கேட்டேன், ஏசப்பா நீங்க அற்புதங்களை செய்கிற தேவன் தானே ஏசப்பா, உங்களால முடியும் ஏசப்பா, அந்த மாத்திரை எனக்கு வேணவே வேணாம், நீங்க அப்படியே எனக்கு தூக்கத்தை கொடுங்க ஏசப்பா, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். அப்போ கூட நான் தூங்கவே இல்லை. ஆனாலும் கூட ஏசப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க தானே ஏசப்பா, என்ன உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி அவரை நான் அப்படி ஞாபகம் வரும்போதெல்லாம் என்னென்ன பேச முடியுமோ அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன் ஏசப்பா. அப்புறம் ஒரு நாள் வந்து நைட்ல அழ ஆரம்பிச்சேன், ஏசப்பா எனக்கு அப்பா நீங்க தான், எல்லாமே நீங்க தான் ஏசப்பா, ஏன் எனக்கு தூக்கமே வரல, தூக்கமே வர மாட்டேது ஏசப்பா, எனக்கு தூக்கத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு. அப்புறமா சரி ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாயிட்டு சரி மாத்திரை வேணாம்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட உட்காந்து நான் போய் கேட்டேன், ஏசப்பா அவளை சுகம் கொடுக்க முடியும் தானாங்க, மாத்திரை எனக்கு வேணாம், அந்த மாத்திரை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து ரொம்ப அட்வைஸ் எல்லாம் பண்ணி ஷவம் பண்ணி அனுப்புனாங்க. அப்புறம் அண்ணனை வந்து கண்ணில் கை வச்சு தலையில கை வச்சு ஷவம் பண்ணாரு, ஏசப்பா எப்படின்னே தெரியல ஏசப்பா, ஆனாலும் எனக்கு தூக்கத்தை கொடுக்குன்னு சொல்லி. ஆனா வந்து இதுல ஒரு விஷயம் மட்டும் நான் கத்துக்கிட்டேன், ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் மட்டும் ஏசப்பா கொடுப்பாரு, நான் அமைதியா இருந்துருவேன். ஆழமா வந்து எல்லாத்துக்கும் ஒரே பதில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த நாட்கள்ல கற்றுக்கொள்ள முடியும், தேவன் திரும்ப செஞ்சாரு. அந்த மாத்திரை எடுக்காம ஜெபம் பண்ணிட்டு போய் அன்னைக்கு படுத்த நல்ல தூங்கி இன்னி வரைக்கும் தூங்கப்படி கடவுள் திரும்ப செஞ்சிருக்கிறேன். அந்த மாத்திரை எடுக்கவே அந்த மாத்திரை தூக்கி போட்டு நானே அந்த ஏசப்பாக ரொம்ப நன்றி செலுத்துறேன். இப்படி கூட ஏசப்பாவை செய்ய முடியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டேன் ஏசப்பாவை. ஆனா வந்து அண்ணன் அக்கா ஈபர் எல்லாமே வந்து எனக்காக செபிச்சாங்க, அவங்களுக்காக ரொம்ப நன்றி. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுவரை தேவன் வழி நடத்துனதுக்காக அவருக்கு நன்றி. லாக்டவுன் போட்ட உடனே முதல் கொரோனா டெஸ்ட் கொடுத்தவரு எங்கள் வீட்டுக்காரர் தான். அதுக்கே நான் அவரு எனக்கு தெரிஞ்ச அவர் வீட்டில் ஓய்வு எடுத்ததே இல்லை. அவரு லாக்டவுன் போட்டாங்க, அவருக்கு இருமல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மாத்திரை சாப்பிட்டாலும் ஐயா ஹாஸ்பிட்டலில் மாத்திரை சாப்பிட்டாலும் சுத்தமாக கேட்கல. ஆனால் ரொம்ப அழுவோம் நான், என்ன ஏசப்பா ஒரு டைம் ஒரு நாள் கொடுக்குறீங்களா, அவர் இருந்து ராவில ரத்தம் கூட வர அளவுக்கு இருப்பார், அப்படி வயிற்றுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு டைம் சுற்றி பார்த்தா எனக்கு நோயாலேயே கொடுத்துக்கிறீங்களான்னு கூட நான் கடவுள்கிட்ட கேள்வி கேட்பேன் நான். ஆனாலும் ஆண்டவர் கொரோனா டெஸ்ட் கொடுன்றப்பெல்லாம் அண்ணா அக்காலாம் சொல்லிட்டு கேட்டாங்க, எல்லாத்துக்கும் ப்ரேயர். ஒரு டைம் இல்லை 3 டைம் கொரோனா டெஸ்ட் கொடுக்குறாரு. ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து விடுவித்ததுக்காக நன்றி செலுத்துகிறார். என் பையன் எவ்வளோ கட்டில மேல இருந்தெல்லாம் எதிர்வான், ஒன்றாம் அது உள்ள இருந்து நடந்து வந்தா கால் சிலிப்பாயிடுச்சு. ஆனா கையில 1 ரூபா கூட இல்லை. எப்பவுமே ஸ்டாக் வச்சுக்கணும், கடை வைக்க கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, கையில காசே இல்லை. இருந்தாலும் ஆண்டவரே என்ன பண்றதுன்னே தெரியல. ஜபம் தான், ஒவ்வொரு டைமும் ஜபம் தான். அழுவோம் கடவுள்கிட்ட. எங்க அப்பா மட்டும் சொல்லி கொடுங்க, அந்த அளவுக்கு எங்க அம்மாக்கு முன்னாடி நான் அழுகுறேன். எங்க அம்மா வந்து நாங்க நிறைய பிள்ளைங்களா இருந்தாலும் எங்க கண்ணுல இருந்து தண்ணி வரக்கூடாது. ஆனா இப்ப வந்து நாட்கள் ஒவ்வொரு டைமும் நான் தனியா இருக்கிறப்ப கூட நான் கடவுள்கிட்ட நான் அழுவும். நான் 1 ரூபாயில என்னப்பா பண்றது. ஆனா ஆண்டவர் அந்த தேவை கூட சந்திச்சாரு. கால் உடைச்சதுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு, மேலெல்லாம் கட்டு கண்டாச்சு. நான் என்ன பார்ப்பாம கேட்காத டைம்ல கொடுத்தீங்க. ஆனா அதே சமயம் எனக்கு கஷ்டமும் வந்து ஒவ்வொரு டைமும் சீலை கட்டு கூட சொல்லி ரொம்ப அழுதுருவேன். ஆபத்து என்னப்பா பண்ண கேள்வி கேட்கறாங்க, என்னதான் கேட்காத ஆண்டவர் எவ்வளோ கஷ்டம் சிரமத்து மேலெல்லாம் சோறு அடிச்சுட்டே இருக்குது. சிஎம்ஸ்ல கொரோனாவா எனக்குமே பக்கத்திலேயே கொரோனாவா ஒரு பொண்ணு குழந்தை இறந்துட்டுக்குது. எனக்கு ரொம்ப பயந்தாலும் ஒரு பக்கம் ஆண்டவர் பார்க்க கொடுத்துட்டாரு. எகிப்தின் வாதைகள் உன்னை தொடுவதில்லை. அந்த இடத்துல அவனை உட்கார வச்சுட்டுக்கிறார். நைட்டு 1 மணி அவனை உட்கார வச்சுட்டுக்கிறான். நிற்கவும் இல்லை, அவனால ஒன்றும் பண்ண முடியல. ஒரு தூக்கிட்டு போய் தூக்கிட்டு வரதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடும். 3 நாள் அந்த அவசரம் பிரிக்கும் வீட்டுக்கும் ஆண்டவரே இவங்க நோய் எதிர்ப்பு சக்தி கம்மின்றாங்க, கொரோனான்றாங்க. எனக்கு தெரியாதாண்ணா. ஆனா எகத்தின் வாதைகள் தொடுவதில்லைன்றீங்களே, அந்த இடத்துல நான் கண்ணீரோடு தேவனெல்லாம் பார்த்தேன். அந்த இடத்துல ஏசப்பா 2 நாள் வரைக்கும் பாதுகாத்தாரு. அதுக்காக நன்றி. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு மூச்சு ஃப்ரீயாவே விட முடியாது. அந்த மாதிரி எனக்கு இருந்ததுவே இல்லை எனக்கு. ஆனா நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாளைக்கு கேட்பேன், ஆண்டவர்
எடுத்துட்டாங்க, சிலர் இல்லை மனுஷன் இன்னைக்கு நல்லா இருப்பாங்க திடீர்னு போக வேண்டியதா. எந்த மாதிரி ஒரு நாள் மூச்செல்லாம் வாங்குதுன்னா தெரியல. ஆனா பசங்களாம் சின்ன சின்ன பசங்க, எங்க அப்பா வந்து எனக்கு சின்ன விட்டு சேர்த்துட்டாரு, எங்க அம்மா சேர்த்துட்டாங்க. நான் என் பிள்ளைங்களை அந்த மாதிரி விட்டு நான் போகக்கூடாது. நான் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு சுகம் கொடுக்கணும். டாக்டருக்கு போனாலும் உனக்கு எதுவுமே இல்லைமான்றாங்க. ஆனா மூச்சு ஃப்ரீயாவே விட முடியாது. எந்த மாதிரி அழுவும் நான். பசங்களெல்லாம் எவ்வளோ கை வச்சு ஜோம் பண்ணுங்கம்மா, ஆண்டவர் செய்வாருன்ட்டு. ஒவ்வொரு நாளும் ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். இருந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்வேன், ஏசப்பா எது நடந்தாலும் என் வாழ்க்கையில் உனக்கு தெரியாதவே நடக்காது, எல்லாமே உனக்கு தெரியும். என் அக்கா மட்டும் சொன்னாலும் அவங்க என்னிடம் கேட்பமா பேசாம யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நீ தானே எங்க அப்பா, நான் உன்னிக்கிட்ட சொல்றேன், நீ என்னை சுகப்படுத்துகிற தேவன்ட்டு நான் அறிக்கை செஞ்ச ஆண்டவர்கிட்ட எப்படி மனுஷாலகிட்ட பேசணும் அதோட நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு டைம் உட்காரும்போது எல்லா டைம்லயும் பேசினேன். ஏசப்பா சுகம் கொடுத்தாரு, அதற்காக நன்றி செலுத்திக்கிறேன். ஆனா எவ்வளோ சொல்லலாம். வீட்டு வாடகை கட்டிட்டு சாப்பாட்டுக்கு எல்லாமே தேவன் எளியாவுக்கு காது கொண்டு போஷித்ததை போல என் தேவன் எனக்கு உண்மை ஆச்சரியமா இருக்குது. எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க. ஒரு நாள் கூட நாங்க பட்னி பசியாவே நாங்க இருந்ததுல, நாங்களா பாஸ்டிங் போட்டா மட்டும்தான். ஆனா அதற்கு தேவன் எல்லா வழி நடத்தினாரு. சின்ன கதையா இருந்துச்சு, ஏசப்பா பெரிய கதையா ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. எல்லாத்துக்காகவும் தேவனுக்கு நன்றி. இது வரைக்கும் எல்லாத்துலயும் இருந்து ஏசப்பா மீட்டதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். நன்றி. கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் மட்டும் சுகன் பலன் ஜீவனோடு காத்து நடத்தினார். லாக்டவுன்ல ஸ்டார்டிங்லேயே வந்து 2 month பிஃபோர்ல வந்து 2 month ஆனோடனே சிக் ஆயிட்டேன். 5 days ரொம்ப சிக் ஆயிட்டேன், ரொம்ப முடியாம ஆயிட்டேன். படுக்கவே முடியாது. ஒரு வேளையும் 5 மாத்திரை போட்டா கூட அந்த பெயின் கில்லர் போட்டா கூட 2 hours மேல தூங்கவே முடியாது, படுக்கவே முடியாது. ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். ஆண்டவர் அதுல இருந்து அந்த ஸ்வாப் டெஸ்ட்ல இருந்து நார்மல் ரிசல்ட் கொடுக்க கிருபை செய்தார். எல்லா சைன்ஸும் சிம்டமும் இருந்துச்சு, ஆனா ஆண்டவர் நார்மல் ரிசல்ட் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதே போல கொரோனா வார்டன் பார்த்து முடிக்க கிருபை செய்தார். போன ரொட்டீனு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நல்லபடியாக, அதுவும் தனியா ஒரு வார்டுல தனியா போட்டாங்க மேனேஜ் பண்ண சொல்லி. அந்த இதுலயும் ஆண்டவர் ஞானமாய் மேனேஜ் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த வாரம் திரும்ப கொரோனா டியூட்டி போட்டிருக்காங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஏசப்பா என் கூட கடந்து வாங்க, ஏசப்பா எந்த ஒரு நோய் நொடியும் அணுகாதபடி காத்து கொள்ளுங்க, ஞானமா ஏசப்பா ஆலோசனை கர்த்தரா இருந்து என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கேட்டுக்குவேன். அதே போல இம்மட்டும் ஆண்டவர் வழி நடத்தி வந்ததா ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அதே போல வண்டி டியூ 10 லட்சம் ரூபாய் டியூ எப்படி ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்த்தும் இந்த லாக்டவுன்ல கூட ஆண்டவர் பண தேவைகளை சந்தித்து ஆண்டவர் நல்லபடியாக கட்டி முடிக்க ஆண்டவர் வண்டி டிவி 10 லட்சம் ரூபாவை கட்டி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதே போல சாம்வேலையும் 2 வயசு வெற்றிகரமாக ஆண்டவர் முடிக்க கிருபை செய்தார். இம்மட்டும் அவனையும் சுகன் பலன் ஜீவனோடு காத்து வழிநடத்தினார். இம்மட்டும் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவர் தான் வழிநடத்தினார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே இம்மட்டும் வழிநடத்தின தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆறு மாசத்துல கொரோனா டியூட்டின்னு எல்லாம் அவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ பேஷண்ட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் ஆம்புலன்ஸில். ஒரு சில டைம் டாக்டரோட கூட வர மாட்டாங்க, சொந்தக்காரங்களோட கூட ஸ்ட்ரெச்சரில் ஏற்றது போய் அவன் வர மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கொரோனா பேஷண்ட்னு சொல்லிட்டு என் கூட அனுப்புனாங்க. ஒரு வயசான ஆயா பெட்டுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் அவங்க ரிலேட்டிவ் வந்திருக்காங்க. 10 கூட கிட்ட வரல. அந்த ஆயா அந்த பெட்லேருந்து ஸ்ட்ரெச்சரில் தள்ளி போடணுமா அப்படின்னு மேலே மூச்சு பார்த்துட்டு முடியாது போ அப்படின்னு சொல்லிச்சு. ஆயா நான் வண்டியாக தூக்கி படுக்க வச்சு கொண்டு போனேன். ஆனால் அது கொரோனா பேஷண்ட் தெரியாது, ஃபீவர்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. பிஎம்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மறுநாள் ரிசல்ட் வந்துச்சு. அந்த ஆயா பாசிட்டிவ், யார் அது கூட போனது எல்லாரும் கேட்டாங்க. என்னை கேட்கல. நான் கொரோனா நம்ம கூட கடவுள் இருக்காரு, நம்ம ஏன் பயப்படணும், வந்தாலும் அவர் பார்த்து போறாரு. நான் கொரோனாக்கு நான் இது வரைக்கும் ஒரு
ஒரு நாள் கிட்டத்தட்ட நான் எப்படி பார்த்தாலும் ஒரு 40 பேஷண்ட்டுக்கு மேலே கொண்டு போய் ட்ராப் பண்ணியிருப்பேன். அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஒரு சில டைமில் தான் போடுவாங்க, ஒரு சில டைமில் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போனேன். மாஸ்க் மட்டும் கண்ணாடி மட்டும் போட்டுருவேன். ரொம்ப ட்ராப் பண்ணுறதுல குறைஞ்சபட்சம் ஒரு 19 பேஷண்ட்டாவது டாக்டராக தான் வச்சுருக்காங்க. டிஎம்சினா பிரச்சனை இல்லை, உடனே எடுத்துட்டு உடனே ஸ்பெஷல் கொடுத்தா தருவாங்க. அடுத்த மாதிரிலாம் போனால் கிட்டத்தட்ட 2 பில்டிங் அதிலே விடுவாங்க, உடனே ஷிஃப்டிங் பண்ணவே மாட்டாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு போன அந்த ஆயா வந்து 2வது நாள் டெத் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த இதில் வந்து அவர் காப்பாற்றினாரு. இந்த 6 மாதத்துல கொரோனா இது வரைக்கும் எனக்கு உடம்புலேயே அந்த பிரச்சனை வந்ததில்லை. ஆனால் ஒரே டைம் மட்டும் ஒரு 120 ரூபா இருந்திருப்பாரு. அவர் தூக்கி வைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பேக் பெயின் மாதிரி வந்துச்சு. ஸ்ட்ரெச்சரில் தூக்கி வைங்கன்னா அவர் ரிலேட்டிவ் 2 பேரும் லேடி அடம்பு 3 பேரால் அவ்வளோ தூக்கி வைக்க முடியல. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போனதுனால லைட்டாக பெயின் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு 2 டேஸில் ஆர்டர் வந்து சுகர் கொடுத்தாரு. அவர் வந்து செய்தார். லாஸ்ட்டு போன வாரத்தில் வந்து புதன்கிழமை வந்து ஆக்சுவலாக நான் ஜவாதி மொபைல் ஃபோன் வண்டிது அன்றைக்கி தானே வந்து பழைய வண்டி தான் கவர்மெண்ட் வண்டி போவோம், புது வண்டி போகாதுன்ற மாதிரி போயிருக்காங்க. நான் சொன்னேன் ஆல்ரெடி அந்த ஏரியா போயிருக்கேன், அந்த வண்டி நான் புது வண்டி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கூட சரி நான் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். இன்னொரு டிரைவர் அரேஞ்ச் பண்ணி மொபைல் கொண்டு போனாங்க. எனக்கு அன்றைக்கெல்லாம் மனசு ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு. நானும் போயிட்டேன், கிளம்பி போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். போயிட்டு வந்த டீம் வந்து ஆக்சிடென்ட் ஆகி வண்டி 2 ரோல் ஆகி ஆப்போசிட் வந்த சிக்குக்கு அடிச்சு அவர் இன்னைக்கு சீன்ஸில் கிரிட்டிக்கலாக இருக்காரு. ஆனால் உள்ளே போன 3 டீம் மெம்பர்ஸ் வந்து யாருக்கும் எந்த அடி இல்லாத அந்த ஒருவேளை இன்கேஸ் நான் போயிருந்தேன்னா திருப்பி அந்த பேக் மேல எதனா ஆயிருக்கானது. ஆனால் அந்த இது வந்து ஆண்டு வந்து நிறைய இருக்கிறது ஆண்டு இருந்தாலும் போயிட்டு வந்த டீமுக்கு எந்த இதெல்லாம் இருக்காங்க. பேஷண்ட்டுக்கு எந்த எதுவும் வராது, அதை காப்பாற்றணும் விசுவாசத்தை நாளிலே மீண்டுமாக தேவ சமூகத்தை நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்தில் நம்ம இந்த ஆராதனை ஆரம்பிச்சோம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காலையில் மூதூர் ஆராதனை ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஸோ இங்க நான் வரதுக்கு முன்னாடி எல்லாரும் தாயத்தமா இருந்தீங்க, வாலிபுள்ளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து நிறைய காரியத்தை நாம் செபிக்கணும். ஆண்டவர் அற்புதம் செய்வாராங்க. தொடர்ந்து ஒரு ஜெபத்துல ஊழியர்களுக்காக செபிங்கள். இன்னைக்கு ஈவினிங் தான் ஜவாதி மாசோரி RS நகர் இன்னைக்கு ஈவினிங் ஆரம்பிக்கிறோம். கடந்த ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜவாதி மத ஊழியர்கள் ஆரம்பிக்கல, வருகிற வாரத்தில் அதிகம் ஆரம்பிக்கணும். ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய அருமையான தம்பி விமலுக்காக ஜெபம் பண்ணுங்க. லோகராகி சிஸ்டர் தாமஸ் பிரதர் சைன்சன் விமல் கோகுல் 2 பேருக்காக ஜெபம் பண்ணுங்க. வாழை பிள்ளைங்க பலவீனத்தோடு இருக்கிறாங்க. நம்மளோட ஜெபம் மாத்திரம் தான். எல்லாரும் ஜெபம் பண்ணினா ஆண்டவர் அவங்களை எழுப்பிடுவார். அல்லேலூயா. போராடி ஜெபிக்கணும். நம்ம வீட்டு ஒன்று நமக்கு ஜெபம் பண்றோம், அந்த மாதிரி போராடி ஜெபிச்சா ஆண்டவர் கண்டிப்பா அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். அவர் பெரிய காரியம் செய்வாராங்க. ஸோ இந்த நாட்கள் நாங்கள் ஜவாதி மலை சொல்லி RS நகருக்காக நாங்கள் செயின் பிரேயர் நடத்திட்டு இருக்கோம். வருகிற நாட்களில் செயின் பிரேயர் இருக்கும். அதுக்குண்டான இந்த வாரத்தில் அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். நான் சொல்றேன், யார் யாருன்னா டைம் ஃபோன் பண்ணணும், ஜோப் பண்ணுறது ஒரு முதல்ல நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ இந்த வாரத்தில் நம்மளுக்கு RS நகருக்காக ஒரு செயின் பிரேயர் 24 hours செயின் பிரேயர் இருக்கும். சரிங்களா? மாண்டு வார்த்தை கடைசிடும் எல்லா கருங்களை கொடுப்போம். எல்லா தலையில தாழ்த்தும் நாம் செபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, நிறைய நாளில் ராஜா உம்முடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம். வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். இருதயத்துக்கு நேராய் பேசு. எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த வார்த்தை விதைக்கப்படுவதற்கு எங்கள் இருதயத்தை திறந்து தருகிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களை திருத்தும் போது நாங்கள் திருந்தோம். நீர் எனக்கு ஆலோசனை சொல்லும் போது இந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளும் எங்களுக்கு ஒரு கீழ்ப்படுதல் உள்ள ஆகிய நிறைவேறமாச்சு. இயேசுவை நாம செபிக்கும் பிதாவே. ஆமென். ஓகே, பைபிள் எடுத்து போலாம். இது பரிசுத்த வேதம். இது வேதம் இங்க யாருக்கு சொல்லுகிறதோ அந்த தான் வேதம் எனக்கு நம்மளாம் உண்டு சொல்லுகிறதோ அதுபோல எனக்கு உண்டு.
வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய சொல்றதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நான் செய்வேன். இன்றைக்கு வேதத்தின் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதம் 37 37:5. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கணும். அல்லேலூயா. சின்ன குட்டி பிரச்சனை. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் பாதையை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் வாழ்க்கை ஆண்டு கையில் ஒப்புக்கொடு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த ஆண்டவர் காரியங்களை வாய்க்கப்படுகிறது. சரிங்களா? அவர் கை வச்சா சூப்பரா வெள்ளங்காலத்து கூட விளையிடும். ஆமென். நடக்காதது நடந்துடும், உருப்படாது சொல்லுங்க உருப்படும். அல்லேலூயா. இந்த ஆண்டு கையில் நம்ம ஒப்பு கொடுக்கிறது இல்லை. நாம நமக்கு தெரியும், இதெல்லாம் தெரியும். யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட 98% கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் ஜெபிச்சா வாழ்க்கை மாறும், ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். ஜபத்தை தவிர வேற வழி இல்லை. ஜபதான் பதில்றது கிட்டத்தட்ட 98% கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அநேகர் ஜெபிப்பது இல்லை. தெரியும், ஆனா செய்ய மாட்டோம். ஆண்டர் கையில் ஒப்பு கொடுத்து ஆண்டர் பார்த்துக்குவாரு தெரியும், ஆனா ஒப்பு கொடுக்க மாட்டோம். நம்மளே கையில் வச்சுட்டு நம்ம திறமையிலே வாழ நினைக்கிறோம். அன்பான தேவர்களே, உங்க திறமையில என் திறமையில வாழ முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முதல்ல புரிஞ்சுக்கணும். அடி ஓதப்பட்டு கடைசியில புரிஞ்சுக்கிறது முதல்ல நம்ம திறமையில, நம்முடைய ஞானத்துல, நமக்கு இருக்கிற இன்ஃபுளுன்ஸ், இதுலெல்லாம் வாழ்க்கையை நடத்த முடியாது. பிள்ளைகளை வளர்க்க முடியாது. உங்க கண்டிப்புல பிள்ளைகளை வளர்க்க முடியாது. உங்க திறமையில பிள்ளைகளை வளர்க்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சுவேன். சில பேர் பேசும்போது ஒரு மாதிரி எரிச்சலா இருக்காரு. ரொம்ப நான் ஐ கேன் டு, ஐ வில், பிடிக்கவே முடியாது. நான் ஒண்ணுமே இல்லைங்க, நாம ஜீரோ. அல்லேலூயா. திருச்சியில வந்து ஒரு ஊழியக்காரன் கத்துருத்தாரு கரெக்ட். நான் சர்ச்சில் சொல்லியிருக்கேன், நம்ம 50%, ஆண்டர் 50% ஒன்னா சேர்ந்த ரிசல்ட் எவ்வளவு? ஜீரோ ஆன்சர். திரும்ப உங்களுக்கு நீங்க 50%, ஆண்டர் 50% சேர்ந்தா ஜீரோ, 100% கிடையாது. முட்டை எப்படி தெரியுமா? நான் ஆண்டவருக்கு 50% கொடுக்குறேன். நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில் 50% கொடுக்கும்போது என் வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத இன்னொரு 50% இருக்கு. கரெக்டா இருக்கா இல்லையா? அது நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படி என்ன உடவே கூடாது. ஆண்டவரை வாழ்க்கையில் அற்புதம் செய்ய கூடாது. நான் ஆண்டவருக்கு 50% கீழ்ப்படுறேங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு 50% இருக்கு பாருங்க, அது ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்ற விடவே கூடாது. ஆண்டவரை வாழ்க்கையில் அவரே ஹெல்ப் பண்ண நினைச்சாலும் அது தடுத்து போட்டோம். அல்லேலூயா. எனவே நம்மை முழுமையாய் தாழ்த்தி தேவ சமூகத்துல அப்படி நான் ஒண்ணுமே இல்லைப்பா, அதான் இன்னைக்கு பாட்டு பாடும். நீ ஆண்டவர் கையில கொடு, ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அதை அப்படி மல்டிப்ளை பண்ணி அழகுபடுத்தி திருப்பி கையில கொடுப்பார். இந்த கத்திரிக்காய் வியாபாரத்தை போறீங்க, தக்காளி இப்பெல்லாம் தக்காளி கொஞ்சம் ரேட் ஏறி இருக்கு. அழுகி போன தக்காளி கூட எடுத்து வச்சு சேர்த்து தரோம். சில சமயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப உஷாரா இருக்கும், அவன் சேர்த்து இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அது போய் போற வச்சிருவோம். எப்பா இதுல இருந்து இடம் மிஷின்ல இருந்து எடுத்து வச்சிருவோம். எப்பா இது இருந்து வரும், கெட்டு போனதை வாங்கிட்டு போக மாட்டோம். அவன் கடைசியில் கெட்டு போனதை எங்க போவான், இப்ப இதான் போவோம். நண்பர் தேவப்பிள்ளையே, கெட்டு போனதை தேடி வந்து வாங்கினவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம் தான் உலகத்தில். அல்லேலூயா. நாமெல்லாம் கெட்டு போனதை வாங்க மாட்டோம். நல்லா காய் வாங்குறதுக்கு ஒரு தனி டெக்னிக் வேணும் இல்ல? நோட்டி பார்த்து, சுரட்டி பார்த்து, அழுத்தி பார்த்து, தட்டி பார்த்து இப்படியே வாங்குறோம். ஆண்டவர் நல்லா கெட்டு போய் நான் தடிச்சப்பறம் போது பார்த்து வாங்கிட்டு போகுது. ரைட், ஓகே, இது கெட்டு போச்சு, கொடு, நான் சரி பண்ணேன். அப்போ ஆண்டவருக்கு பிடிச்ச விஷயம் தெரியுமா?
மாற்றுவது, உருவாக்குவது. ஆதியிலே தேவன் வாழ்க்கை படிச்சாரு பார்க்கிறோம். இரண்டாவது என்ன பண்றது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு பூமி. சரிங்களா? ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சு. ஆனா நல்ல செய்தி என்ன கேட்டீங்கன்னா, தேவ ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கும் போது கற்பனை பண்ணுங்க, கீழே பூமி ஆழத்திலும் இருளிலும் மூழ்கி இருந்தது, ஒழுங்கின்மையா இருந்துச்சு. பூமி எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையா இருந்துச்சு. ஆழம் இருள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஆனா அதுக்கு மேல யார் அசைவாடிட்டு இருந்தது? ஆவியானவர் அசைவாடி கொண்டு. அல்லேலூயா. ரைட். அதுக்கு மேல பிதா என்ன பண்றாரு? ஒரு வார்த்தையை திறந்து அவர் சொல்றாரு, வெளிச்சம் கடவுள்னு சொல்றாரு. சரிங்களா? பிதாவுடைய வாயிலிருந்து வர்றது, பிதாவுடைய வாயிலிருந்து வர்றது வார்த்தை. வார்த்தைனா யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ பிதாவாகிய தேவனும் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவும் வார்த்தையாகிய தெய்வமும் பரிசுத்த ஆவியாகிய தெய்வமும் மூன்று பேரும் ஒன்றாக இணைந்து என்ன பண்றாங்கன்னா, ஒழுங்கின்மையா இருக்கிற உலகத்தை ஒழுங்காய் மாற்றுகிறார்கள். ஆழத்தை சமமா மாற்றுறாங்க. இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வராங்க. பூமி அழகாய் உருவாக்குவதை நாம் பார்க்கிறோம். ஒழுங்கின்மையானதை ஒழுங்காய் மாற்றுகிறோம். ஆண்டவர் ஒழுங்கு இல்லாத வாழ்க்கையா இருக்கா, ஆண்டுகள் ஒப்பு கொடுக்கும். எல்லாரும் நம்ம பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, எவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கிறேன், ஒழுங்கு இல்லாம இருக்கு. கரெக்ட் தான், ஒழுங்கு இல்லதான். என்ன பண்ணலாம்? ஆண்டுகள் ஒப்பு கொடுங்க. எப்படி மாற்றாரு மட்டும் பாருங்க. புறம் மாத்துவார். அல்லேலூயா. சிஸ்டர் சொன்னாங்க, சத்யா சமயத்தை சுத்தி சுத்தி பார்த்தா ஒரே வியாதியாவே இருக்கு. அப்படிதான் இருக்கு சமயத்துல. எந்த பக்கம் போனாலும் இருக்குங்களா இருக்கும். வீட்டுல டிஸ்பென்சரி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இது இது உங்க மாத்திரை, இது உங்க மாத்திரை, இது அவருக்கு. என்ன பண்றது? ஆனா அந்த நேரத்தில் ஆர்டர் கொண்டு வாங்க. சேலஞ்ச் பண்றேன், ஆண்டவராக முடியாது எதுவுமே இல்லமா. இது நம்முடைய விசுவாசத்துக்கு பரீட்சை. உங்க வாழ்க்கையில் வர்ற சோதனைகள் உங்க விசுவாசத்துக்கு வருகிற பரீட்சை. நாம வெளி தோற்றத்தை பார்த்தே வந்துடும். வெளி தோற்றம் எப்படி இருக்கு? ஆழத்தின் மேல் இருள், ஒழுங்கினும் ஒழுங்கின்மை, இதுதான் வெளி தோற்றம். ஆனா அது வெளி தோற்றத்துக்குள்ள ஆண்டவர் இருக்காரு, ஒரு அழகான உலகத்தை வைத்திருக்கிறார். ஒழுங்குபடுத்துவாருங்க ஆண்டவர். எப்போ நம்ம அவர் கையில் ஒப்பு கொடுக்கும் போது ஒப்பு கொடுத்து பாருங்க, அருமையாய் ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. நாம பயப்படுறோம், நமக்கு நம்ம பிரச்சனையை நம்மளே ஹேண்டில் பண்ற ஒரு ஆசை. யாரையும் நம்புறது இல்லை. ஏன் ஆண்டவர் கூட நம்புறது இல்லை. ஆண்டவர் கையில போகல. ஆண்டவர் அழகாய் மாற்றுவார், உள்ளத்தை மாற்றுவார், மனுஷனை மாத்துவாரு. நம்ம ஆளுங்களுக்கு பேர் மாற்ற மாத்திருக்கு. ஒரு ஊரை மாத்துறது நம்ம என்ன பண்றோம்? பேரை மாத்தி கிடக்கும். கடைசியா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் வேறொரு பேரை மாத்திட்டாங்க. மெட்ராஸ் சென்னைன்னு மாத்தினாங்க, சரி கவலைப்படல. பாம்பே மும்பைன்னு மாத்தினா கவலைப்படல. கொல்கத்தா மாத்தினாங்க, பெங்களூரு மாத்தினாங்க, மைசூர் மாத்தினாங்க. நம்ம எங்க தானே மாத்தினாங்க நினைச்சோம். கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி வேற இருக்காதுனாங்க. கேட்டா நாங்கள் தமிழ்நாட்டை மாத்தி விட்டோம். வேற தமிழ்நாட்டுக்கு வேற பேர் சொல்லிட்டு தமிழ்நாடு வேற பேர் மாத்த விட்டாங்க. பேரை மாத்தினா ஊரை மாத்த முடியாது. சொன்னாங்க நோட்டை மாத்திரம் நாட்டை மாத்த முடியாதுன்ற மாதிரி பேரை மாத்திரம் ஊரை மாத்த முடியும். உள்ளம் மாறணும். இன்னைக்கு கிறிஸ்தவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் சமயத்தை கூப்பிட்டு பேரை மாத்திடுறோம். சுப்படி கூப்பிட்டு வாயில் நுழையாத பேரை வச்சு விட்டுறோம். அவன் பேரை கேட்டா அவனுக்கே தெரியாது. சில பேர் புதுசா மொபைல் நம்பர் வாங்கியிருப்பாங்க. உன் நம்பர் நான் கேட்டா முழுப்பாங்க தெரியுமா? ஒன்று பேப்பர் எடுத்து காட்டுவாங்க. எப்போ உன் மொபைல் அதுதாங்க, என் மொபைல் தாங்க, என் மொபைல் நம்பர் தான். அந்த மாதிரி சில பேருக்கு அவன் பேரை வாயில் நுழைய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆண்டவர் உள்ளத்தை மாற்றுகிற தேவன். சூப்பரா மாற்றும். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 15-22 வாசிப்பாரா? பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல்
பாருங்க 3 நாள் தண்ணி இல்ல. எத்தனை நாள்? 3 நாள் தண்ணி இல்ல. 3 நாள் தண்ணி இல்ல. வனாந்தரத்தில் நடந்துட்டு இருக்காங்க. அவங்க நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நாம பைபிள் படிக்கும்போது ஃபீல் பண்ணி படிக்கிறது இல்லை, சரியா? ஏதோ ஒரு படிக்கிறோம். 3 நாள் தண்ணி இல்லைங்க. உடம்பு டீஹைட்ரேட்டா இருக்கும். வெயில் வெயில் வேர்த்து போயிருக்கும். உடம்புக்கு தண்ணி எல்லாம் வேண்டிருக்கும். தாக ஒரு பக்கம் இருந்தாலும் உடம்பு தண்ணி கேட்கும். தண்ணி இல்லை. தூரத்தை பாக்குறாங்க. படிமா. அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அவங்க எங்க வந்தாங்க? அவங்க வந்தது எங்க? பதில் சொல்லுங்களப்பா. மாராக்கு வந்தாங்க. எங்க வந்தாங்க? மாறானா நம்மளுக்கு ஒண்ணும் புரியாது இல்லையா? அவங்க மொழியில எவ்வேறு மொழியில மாறான என்ன அர்த்தம்? கசப்பு. எங்க வந்திருக்காங்க? மாராவிலே வந்து தண்ணீர் எப்படி இருந்துச்சா? இதுல ஆச்சரியமே இல்லையே. வந்தது எங்க? மாறாக வரும்போது தெரியாது அவனுக்கு. வந்தது மாறா. மாறாத தண்ணி எப்படிதான் இருக்கும்? கசப்பா தான் இருக்கும். என்னப்பா இது ஜூஸ் ஒரு மாதிரி போதையா இருக்குதுன்னா நீ போனது ஒயின் ஷாப். அது ஜூஸ் இல்லை. கசப்பு. அப்ப அந்த இடத்துக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா மாறான வச்சிருக்காங்க. யார் வச்சிருக்காங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் வந்தவங்க, அந்த ஏரியால அதுக்கு முன்னாடி வந்தவங்க, அந்த அந்த வழியா போனவங்க, அந்த இடத்துல அந்த பகுதியில் குடியிருந்தவங்க, அந்த பகுதிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? மாறா. ஏன் பேர் வச்சாங்க மாறான்னு? கசப்பு. கசப்பு. தண்ணி குடிக்க முடியாது, கசப்பு. சரிங்களா? அப்போ அந்த ஊருக்கு மாறான்னு பேர் வச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் உலகத்தோட வேலை. உலகத்தை வருவான், ஒரு சூழ்நிலை பார்ப்பான், ஒரு பேர் வச்சுட்டு போயிடும். இது தேராது, நீ விளங்க மாட்ட, நீ உருப்பிட மாட்ட. சில சமயத்துல உங்க வாத்தியாருக்கு கூட இருக்கலாம், ஸ்கூல் டீச்சர் கூட அப்படி பேர் இருக்கும், பக்கு இதெல்லாம் படிப்பாரு. எதுக்கு ஸ்கூல் போற? எங்க போய் மாடு போயிட்டு? எத்தனை பேர் அந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கீங்க? அப்பே ஹல்லேலூயா. சில சமயத்துல மனசுல உடையிற மாதிரிலாம் அர்த்தம் பேசுவாங்க. தோத்துரும். உலகம் அதை தான் செய்யும். சரிங்களா? சில சமயத்துல பரதாவை என்னன்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி வர்ற தேவ பிள்ளைகளும் நாமும் என்ன பண்ண தெரியுமா? அதே தான் செய்யணும். இது மாறா, இது கசப்பு, இது தண்ணி குடிக்க முடியாது, இது வேஸ்ட், இது ஒரு கூடாது, இதுக்கு படிப்பேறாது. இப்படிதான் பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஏமா நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? மாற்றுகிறவர் அவர், உருவாக்குகிறவர் அவர். ஆதியிலே தேவன் வார்த்தை பூமியும் சிருஷ்டித்தார். அருமையான வார்த்தை அது. சரிங்களா? படைத்தார், படைத்தல், உருவாக்குதல். ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்குவது, ஒண்ணுமே இல்லாமல் இருந்து அதிலிருந்து படைப்பது தான் சிருஷ்டிப்பு. சரிங்களா? ஒண்ணுமே இல்லை. அங்க ஒரு வெளிச்சம் சொன்னார், வெளிச்சம் வந்துருச்சு. வானம் சொன்னார், வானம் வந்துருச்சு. அதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஒரு பொருளை வச்சு இன்னொரு பொருளை உருவாக்குறது ரொம்ப ஈஸி. இந்த பொருள் என் கையில இருக்கு, இந்த ரெண்டுத்தை மிக்ஸ் பண்ணி ஒரு பொருளை உருவாக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து மனிதனை படைத்தார், உலகத்தை படைச்சார். அப்போ நம்முடைய ஆண்டவர் உருவாக்குகிற தேவன், சிருஷ்டிக்கும் தேவன். அவ்வளவு பெரிய ஆண்டவர் கையில வச்சுட்டு இருக்கோம். நாம என்ன பண்றது தெரியுமா? சில சமயத்துல உலகத்தானை போல நாமளும் கமெண்ட் அடிச்சு போயிட்டே இருக்கோம். இது அப்படிதாங்க, இது அவ்வளவுதாங்க, இந்த அரசாங்கம் அவ்வளவுதாங்க, போலீஸ் அப்படிதாங்க, கவர்மெண்ட் ஆபீசர் தான் இப்படிதாங்க, எல்லாரும் நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம். ஏங்க, குறை சொல்றதுக்காக ஆண்டு நம்மளை வைக்கலங்க. அவளுக்காக ஜெபிக்கணும், அவளை திருத்தணும். அல்லேலூயா. திருத்தணும்னே போய் முடிஞ்சு கழிக்க அவங்க போய் பேச போயிடாதீங்க. பேச்சுல திருத்த யாராலும் முடியாது, ஜபத்தை தான் திருத்த முடியும். இந்த அரசாங்கம் அப்படி இருக்கு, இந்த அரசாங்கம் இப்படி இருக்கு, மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், சும்மா குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. ஜாப் பண்ணுங்க. குறை சொல்றது அவன் வேலை, உலகம் வேலை. அவன் குறை சொல்லுவோம். நம்முடைய வேலை குறை சொல்றது கிடையாது. இன்னைக்கு உலகத்தாரோட மோசமா நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம். நான் பைபிள் காலேஜ் மெட்ராஸ்ல படிக்கும் போது என்னோட ப்ரொஃபசர் ஒருத்தர்
நல்ல ஒரு அருமையான மனுஷன், ஜான் பால்ராஜன் சொல்லி. அவர் ஒரு நாள் கிளாஸ்க்கு வந்தாரு. வந்துட்டு ரொம்ப அப்செட்டா உட்காந்துட்டு இருந்தாரு, தனியா உட்காந்துட்டு இருந்தாரு. அப்புறம் நாங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு உட்காந்துருவோம் கிளாஸுக்கு. வரல அவர். அப்புறம் வந்து உட்கார்ந்தாரு. அப்புறம் அப்படியே பாடம் எடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவருக்கு அந்த வேகம் இல்லை, தெரிஞ்சிச்சு. திடீர்னு பாடத்தை பாதி நிப்பாட்டு எல்லாருக்கும் நான் மன்னிப்பு கேட்கணும், ஆவேங்க மன்னிப்பு கேட்க சொல்றாரு. சின்ன தப்பு தான், ஆனா அவர் சொல்றது ரொம்ப என்னை பாதிச்சது. சொன்னா நான் பஸ்ல வரும்போது லேட் ஆயிடுச்சு. பஸ் மெட்ராஸ் தெரியும் உங்களுக்கு, ரொம்ப ஸ்லோவா ஓடுறாங்க, ரொம்ப ஸ்லோவா ஓட்டிட்டு வந்தானுங்க. அவன் பக்கத்துல ஒருத்தர் சொன்னாராம், எப்படி மாட்டு வண்டி ஓடுற மாதிரி வண்டி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு இவரு சொன்னாரா, இவனுங்க எல்லாம் காசு கொடுத்து வந்திருப்பானுங்க, வண்டி ஓட்டி காட்டி வந்திருப்பானுங்க, காசு கொடுத்து உள்ள வந்திருப்பானுங்க சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆவியனர் பேசினான். அவன் சொன்னா ரைட்டு, நீ சொல்லலாம். சரி, அவன் காசு கொடுத்து வந்தா உனக்கு தெரியுமா? இல்ல அவனை திருத்தத்துக்கு நீ தான் முயற்சி எடுத்திருக்கியா? இல்ல எத்தனை டிரைவர்ஸ்கள் நீ சூசைட் சொல்லியிருக்கிற? ஆவியனர் தொடர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு, பதில் சொல்ல முடியல. அப்போ வந்து எங்க எல்லாத்தையும் பண்ணி கேட்டாரு. அல்லேலூயா. சில சமயத்துல பாத்தீங்கன்னா நாமளும் உலகத்தாம சேர்ந்து கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இது இப்படிதான் இருக்கும், விலகாம இருக்கும். அதுக்கு பேர் மாறாம வச்சிருப்பாங்க. நாமளும் அந்த பக்கம் போயிடப்போம், இது மாறாப்பா, இது உருப்படாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் மாற்றங்களை கொண்டு வருகிறவர்கள். நல்ல ஞாபகம் வச்சுங்க, மாற்றம் ஒன்று வரணும்னா அது நீங்களும் நாம் நினைச்சா தான் வரணும். சமுதாயத்துல மாற்றம், ஆட்சியில மாற்றம், கலாச்சாரத்துல மாற்றம், எதுல மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களோ, வாழ்க்கையில மாற்றம் அது நீங்களும் நான் நினைச்சாதான் நடக்கும். கேம்பஸ் குரூசேட் ஃபார் கிரைஸ்ட் என்ற ஊழியத்தை ஆரம்பித்த ஒரு பெரிய தேவ பிள்ளை பில் பிரைட் அவர் சொல்றாரு, a changed person can change the world. ஒரு மாற்றப்பட்ட மனிதனால மாத்திரம்தான் உலகத்தை மாற்றப்படும். என்னென்ன படிச்சிருக்கலாம், உங்கள் பெரிய அதிகாரம் இருக்கலாம், மாற்றம் உள்ள இருந்துச்சுன்னா தான் உலகத்தினால மாற்றம். ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய 16வது ஜனாதிபதி. அவர் ஆட்சிக்கு வரும்போது அங்க வந்து நம்ம ஊர்ல ஜாதி பிரச்சனையோ, அங்க இன பிரச்சனை. அங்க பாத்தீங்கன்னா இந்த காலத்துல கருப்பினத்தர்கள் அவர்கள் அடிமைகளா இருந்தாங்க. அவங்க வேலைக்காரர்களா இருப்பாங்க, சரிங்களா? அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவங்கள ஒருத்தன் அடிச்சு சாடிச்சா கூட பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஃபைன் பே பண்ண போதும். அதுக்கு பேர் கொலை கிடையாது, சரிங்களா? அடிச்சு கொண்டா கூட பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஃபைன் பே பண்ற கேஸ் கிடையாது. அப்போ மனித உரிமை இல்லாதவர்களாக இருந்தார்கள் அந்த கருப்பினத்தர்கள், சரிங்களா? அந்த கருப்பினத்தர்களுக்காக போராடுவதற்காக யாருமே இல்லை. அப்ப என்ன பண்ணாரு ஆப்ரஹாம் லிங்கன்? அவர் வந்து பெரிய கதை ஷார்ட்டா சொல்றேன். அவர் அமெரிக்க ஜனாதிபதியை மாறின உடனே இந்த பிரச்சனை கையில் எடுத்தாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, வேணா ஆப்ரஹாம் செய்யாது, ஏன்னா பல பேர் இதை ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க பேருக்கு எடுத்துட்டாங்க, கட்சி பேருக்கு எடுத்துட்டாங்க. அப்போ சொன்னாரு, இந்த ஆட்சியை என்கிட்ட எவ்வளவு நாள் இருக்கும் போதுன்னு தெரியாது, இது வரைக்கும் என் கையில எந்த பவரும் இல்லை. இப்போ நான் வந்து அமெரிக்காவோட ஜனாதிபதியா இருக்கேன், இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறது தெரியாது. நான் தான் மாற்றத்தை கொண்டு வரணும், இன்னொருத்த மாற்றத்தை கொண்டு வருவான்னு சொல்லி நான் காத்துட்டு இருந்தேன்னா நான் முட்டாள், நான் துரோகி, நான் சமுதாயத்துக்கு கொண்ட பெரிய துரோகம். என்ன பண்ணாரு? போராடினாரு, நண்பர்களை சேர்த்தாரு, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். ஏங்க அவரால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சிச்சு? ஏன் தெரியுமா? அவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மகன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அவர் ஜனாதிபதி. அவர் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை. ஆண்டவர் பிள்ளைகளால் மாத்திரம் தான் உலகத்துல மாற்றங்களை கொண்டு வர முடியும். இல்லைன்னா மாற்றம் வர்ற மாதிரி இருக்கும், வந்து போயிடும், பர்மனண்டா வராது. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மாற்றுகிற தேவன். இந்த மாறாவை என்ன பண்ணாரு ஆண்டவர்? இந்த கதை உங்களுக்கு தெரியும். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணாரு? மோசே ஒரு கிளைய வெட்டினாரு, கிணத்துல போட்டாரு. அந்த மாறா, கசந்த மாறா என்ன ஆயிடுச்சு? ஸ்வீட்டா மாறிடுச்சு. ஆமென். அப்போ கசப்பான வாழ்க்கையை ருசியான வாழ்க்கையாய் மாற்றுகிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஒருவேளை கசப்பா இருக்குதுன்னா அது ருசியான வாழ்க்கையா ஆண்டவர் மாற்றும். ஆண்டவர்கிட்ட வந்தோம், இல்ல ஆண்டவரே வாழ்க்கை கசப்பாவே இருக்குதுன்னா கொஞ்சம் உங்களை நீங்க தான் செக் பண்ணிடுங்க. ஆண்டவர்கிட்ட வந்தோம், உங்க வாழ்க்கை கசப்பா இருக்குதுன்னா உங்க வாழ்க்கை நீங்க கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. ஏன்னா ஆண்டவர்கிட்ட வந்தா கசப்பு மதுரமாய் மாறணும். அல்லேலூயா.
ஆண்டவர்கிட்ட வந்தோம், இல்ல ஒன்றும் கசப்பா இருக்கு, எங்க பிரச்சனை இருக்கு, எங்க கனெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு. அல்லேலூயா. ஆராதனைக்கு வந்தோம், எங்களுக்கெல்லாம் அந்த வேலை, கனெக்ஷன் போடுறதுதான் வேலை. சரிங்களா? போட்டா ஆனா லைட் எரியணும். லைட் எரியலன்னா என்ன அர்த்தம்? யாரோ செய்ய வச்சுட்டாங்க அர்த்தம். உடனே யாரோ செய்ய வச்சுட்டான் பாஸ்டர், யாரும் எங்க வீட்டு டியூப் லைட்டுக்கு ஃபேனுக்கு சேர்த்து செய்ய வச்சுக்கிறாங்க. போட்டா ஆனா உடம்பு யோ போய் ஃபியூஸ் செக் பண்ணி. அல்லேலூயா. நம்ம கனெக்ஷன் ஆண்டுட்டு கரெக்டா இருந்துச்சுன்னா எல்லாம் ஆசீர்வாதம். இங்க கனெக்ஷன் இல்ல, ஊர்ல இருக்கலாம் போட சொல்லிட்டு போனோம். ஆண்டவர் கையில வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது, பிரச்சனையை ஒப்பு கொடுக்கும்போது அவர் பொறுப்பெடுப்பார். புதிய ஏற்பாட்டு ஒரு சம்பவம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் கானாவூர் அற்புதம். அப்ப கானாவூர்ல பந்தியில ஒரு பொருள் குறைஞ்சு போயிடுச்சு, திராட்சை ரசம் குறைஞ்சு போயிடுச்சு. என்ன பண்ணாங்க? பந்தி விசாரணை கூப்பிட்டு கத்துறாங்களா, இல்ல சொந்தக்காரங்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டாங்களா, இல்ல உடனே ஒரு 4 பேர் கடைக்கு அனுப்பு, என்ன கிடைக்குதோ வாங்கிட்டு வா சொன்னாங்களா? சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? அவங்க பிரச்சனையை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா. உங்க பிரச்சனை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. சில சமயத்துல நமக்கு தெரியும், இதுதான் பதில் தெரியும், ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தா அவர் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாரு தெரியும். ஆனாலும் மனசே வர ஒப்பு கொடுக்கும். உங்க பிரச்சனை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து பாருங்க, எப்படி அற்புதம் செய்யறாங்க. ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தாங்க. அன்றைக்கு ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு அற்புதத்தை செய்தோம். நம்முடைய வாழ்க்கையில உங்க பிரச்சனை, ஒருவேளை பிள்ளைங்க படிப்பு சரியில்லாம இருக்கலாம், வீட்டுல வருமானம் சரியில்லாம இருக்கலாம், கடன் பிரச்சனை, கடனுக்கு மேல போயிட்டு இருக்கலாம், வட்டிக்கு மேல வட்டி, வட்டி குட்டி போட்டு அதுல ஒரு வட்டி. ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. உங்க திறமையால உங்களால் சமாளிக்க முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதை நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது. நிறைய நேரத்துல என்ன பண்ண தெரியுமா? நாமளே ஓடிட்டு இருப்போம். கடைசியில ஊரெல்லாம் ஓடி கடைசியா போவோம் ஆண்டுட்டு வரும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா சிஸ்டர்ஸ் எல்லாம் கத்துவாங்க. என்ன பண்ண என்றால், உடம்பு சரியில்லை பக்கத்துல போய் ஊசி போடுறது, இங்க மெடிக்கல் ஷாப்ல இங்க மாத்திரை சாப்பிடுறது, இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இங்க போய் காசு செலவு பண்றது, ஊரெல்லாம் சுத்திட்டு ஊரெல்லாம் காசு செலவு பண்ணிட்டு நோய் அதிகமான பொருள் காசு காலியான பிள்ளைங்க வராங்களா? அந்த மாதிரிதான் மக்கள் சபை வருது. ஊரெல்லாம் போய் எல்லாத்தையுமே நினைச்சிட்டு கடைசி நேரத்துல ஒன்றும் வழி இல்லாம போகாம வராது ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு சோப் கம்பெனி ரொம்ப நஷ்டத்துல போச்சு. இந்த கதை நான் சொல்லி சர்ச்சுல நஷ்டத்துல போச்சு. அந்த முதலாளியில சமாளிக்க முடியல. என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் வேலையை விட்டு எடுத்துட்டாரு. இருக்க படத்தை சம்பளம் கொடுத்து அமைச்சிட்டாரு. ஒரு மேனேஜர் வந்து பல வருஷமா உண்மையை வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் தான் முக்கியமான ஆள். அவனை கூப்பிட்டாரு, எப்பா உன் கையில இருக்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கடை இருக்கு, இந்த கம்பெனி முடிச்சுக்கோ. நிறுத்து, என்ன பண்ண கண்ணை உடச்சிட்டு மிச்ச காசு தான் இருந்துச்சுன்னு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் போயிடுறாரு. இவனுக்கு என்ன பண்றது தெரியல. அவன் தோல் மேல ஒரு பெரிய பொறுப்பு. வாலிபன் வீட்டுக்கு வரான், யோசிச்சுட்டே வரான். வரும்போது ஒரு படம் ஓட்டி தான் என்ன பண்ணுவாரோ அவனை டெய்லி கூப்பிட்டு வருவாங்க. அந்த படம் ஓட்டி ஆண்டு இருக்குல்ல, சரிங்களா? அந்த படம் ஓட்டி தான் நல்லா முடிச்சாம பாட்டு பாடினே படம் ஓட்டி வரும்போது டல்லா இருந்த பாத்தியா டல்லா இருக்க சொன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம், நான் வேலை செஞ்ச கம்பெனி இழுத்து போட்டாங்க. முதலாளி என்ன பண்ணாரு? என் கையில் இந்த கம்பெனி பொறுப்பை கொடுத்துட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அவர் சொன்னாரா, என்ன பண்ணாலும் அதுல ஆண்டுக்கு தசபாவம் கொடுத்துரும். அவன் சொன்னா, நான் வருமானமே இல்லை சார், வருமானம் இல்லை, என்ன வருது அதுலதான் சொன்னாங்க. என்ன வருதோ அதுல என்ன பண்ணிட்டீங்க? தசபாவம் கொடு. நாடு எப்படி ஆசிரியர்களா. அதே மாதிரி என்ன பண்றான்? அவரோட நண்பர்களோட பேசுறான், அந்த கம்பெனில வேலை செஞ்ச பழைய எம்ப்ளாயிஸோட பேசுறான். அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒரு 3-4 மாசம் சப்ளை எல்லாம் வேலை செய்ய ஒத்துக்கிறாங்க. எல்லாம் ஒன்னா சேர்றாங்க, பிசினஸ் திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? வர்ற வருமானத்தை என்ன பண்றான்? ஆண்டுக்கு 10 ஒரு பங்கு கொடுக்க ஆரம்பிச்சிடறான். ஆமென். ஆண்டு என்ன பண்றாரு? அவனை கனப்படுத்தி பிசினஸ் ஆஸ்வதிக்கிறார். பிசினஸ் வளர ஆரம்பிக்குது. நல்ல வருமானம் வருது. என்ன பண்றாங்க? 20% கொடுக்குறான். இன்னும் வருமானம் 30%, இன்னும் வருமானம். அப்படியே ஆண்டவருக்கு அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியா பாத்தீங்கன்னா அவன் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் ஒரு 10% எடுத்துட்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சான்? அவன் ஊழியர்களுக்கு, மிஷனரி ஊழியர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. அவனுக்கு வந்த சொத்து வருமானத்துல தனக்கு தேவையான 10% மாத்திரம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சான்?
உழைத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கம்பெனியோட பேர் என்ன தெரியுமா? கோல்கேட். நீங்க யூஸ் பண்ற கோல்கேட் டூத் பேஸ்ட். இன்னைக்கு அதை செய்யறாங்களான்னு தெரியல, சரிங்களா? ஆனா அதுதான் கோல்கேட்டுடைய ஆரம்ப ஸ்டோரி. கோல்கேட் உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆனது காரணமே அதுதான். கெட்டு போனது உருப்படாத ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, எடுத்து பயன்படுத்தலாம். போதும். நீங்க ஆண்டவர் கையில ஆண்டவரை நம்பாம நீங்களே வச்சிருக்கிறது போதும். ஃப்ரீயா விட்டு கொடுங்க, அவர் பார்த்துக்குவார். சில சமயத்தில் நம்ம வேண்டாத குடிச்சிட்டு உதவிட்டே இருக்கும். ஆண்டவர் கேட்பார், கொடுப்பாங்க கொடுங்க, பார்த்து ரெடி பண்ணி கொடு. நம்ம கொடுக்கவே மாட்டோம். கொடுக்க மாட்டேன், எனக்கு வேணும் எனக்கு வேணும். உனக்குதான் பாருங்க, என் கையில கொடு, சரி பண்ணி தான் பண்றேன், திருப்பி கையில கொடுக்குறேன். அந்த மனசு வர மாட்டேங்குது. அல்லேலூயா. நான் சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரியுது, அது மட்டும் எனக்கு புரியுது. ஆமென். ரைட். எனவே ஆண்டு சம்பவத்துல உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஆண்டு ஒப்பு கொடுங்க, அவர் காரியங்களை வாய்ப்பு செய்யணும். ஜோபலமா ஜோபம் நல்ல கண்கள் எழுப்பி நிற்கலாம். தேவசம் 10 ஒரு பங்கு கொடுத்து பாரு, கடன் இல்லாம நடத்துவோம். ஆண்டவர் கையில் கொடுத்து பாருங்க. ஆண்டவர் கையில் உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்க, உங்க பிரச்சனையை ஒப்பு கொடுங்க, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவை. அவரே காரியங்களை வாய்ப்பு பண்ணுவார். அழகா நடத்துவாருங்க, சூப்பரா நடத்துவார். நீங்க நினைக்கிறத விட உங்க பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க உங்க பிள்ளைகளை வளர்த்தத எப்படி வளர்த்துருப்பீங்களோ அதை விட ஆண்டவர் நல்லா வளர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கசந்தமாரா மதுரமாரோ வசந்தமாரோ கசந்தமாரா மதுரமாரோ வசந்தமாரோ வாழ்க்கை மாறோ ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கருமையான காலையிலே இந்த கைதிகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் பிரச்சனையை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பத்தின் கஷ்டத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் வறுமையை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் வீட்டில் இருக்கிற வியாதியை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் பலவீனங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் உறவினர்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பலவீனத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அதோட இயேசுவே அப்பா, எங்கள் எல்லா பிரச்சனைகள் தீர்க்க முடியாத, மனிதர்களால் தீர்க்க முடியாத எல்லா காரியத்தையும் கையில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேவனின் காரியங்களை வாய்ப்பு செய்வது மாற்றமைக்கும் கெட்டு போனதை அழுகப்படுத்தி திருப்பி கொடுக்கிற தெய்வம் நீங்க எல்லாம் அதுவே கெட்டு போன வாழ்க்கை, அதுவே பாடலே பாடாத வாழ்க்கையை இந்த கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறான். இயேசுவே அப்பா, இந்த தேவனைகளுக்கு அதை நீ அழகுபடுத்தி சீர்படுத்தி செம்மையாக்கி இதை நீ மீண்டுமாய் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அதுவே உண்மை முழுமையாக நம்ப உதவி செய்ய. அநேக நேரங்களில் நாங்கள் எங்களை நம்புகிறோம், எங்கள் திறமையை நம்புகிறோம், எங்கள் உறவுகள் விலைகள், எங்களுடைய சொந்தக்காரங்க இன்ஃபுளுன்ஸ், எங்களுக்கு பணம் வேலை பதவி இவைகளை நாங்கள் நம்புகிறோம், உண்மை நம்புவது இல்லை. தேவனைகளை மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ராஜா. உண்மை முழுமையாய் நம்ப உதவி செய்ய. தனிமையான வேலையில உண்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஆராதனைக்காக நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி. அன்றைய கடந்த 6 மாதத்துக்கு அப்புறம் மீண்டுமாக எங்கள் சபை திறக்க தேவப்பார்வை திறமைக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வாதம் பாதுகாத்துக்கிறோம், வழிநடத்தும் பெரிய காரியங்கள் செய்யும். துதிக்கான மகிமைக்காக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான சொல்வாரே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் தேவாசீர்வாதம் வேண்டியிருக்கிறோம் பாதுகாப்போம் நம்மோடு குடும்பத்தோடும் சொல்லுகிற சில பரிசுத்தவான்கள் வருகைப்படும் காத்து நடத்துவதாக.
ஆமென். ஹalleluya. 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 உமழகாய் கர்த்தர் என்னை கண்டதாலே புரிந்த என்னை நான் உயிராயிருந்தேன். உமழகாய் வாழ்க்கை நம்பிக்கை கொடுத்து நமக்கு வாழ்வை கொடுக்கிறார்கள். தூக்கி வாழ்க்கை